வணக்கம் நண்பர்களே. மறுபடியும் சீனாவில் ஏதோ ஒரு பெரிய தொற்று பரவி இருக்கிறதாக தகவல். இது ஊர்ஜிதப்பட்ட ஒரு தகவலாக தெரியல. ஆனால் ஏதோ ஒரு தகவல் இருக்குது. அப்படி தான் நமக்கு அப்படியும் வந்தது. இந்த மார்ச் 2020 இந்த மாதிரி இந்த கறி அந்த கறி நாங்கள் சைனா மார்க்கெட் காட்டினாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். என்ன நடக்கும் என்ன நடக்காதுங்கிறது எனக்கும் தெரியல. எதுவும் வதந்திகளை பரப்பவும் எனக்கு விருப்பமும் இல்லை. எது உண்மை எது பொய் என்று தெரியவில்லை. ஒன்று மட்டும்தான் உறுதியாக தெரிகிறது. மக்கள் தன்னுடைய இப்போ நம்ம ஊரில் ரொம்பவும் தன்னுடைய ஹெல்த்தை அடைகிறதுக்கு காரணம் ரெண்டே காரணம் தான். ஒன்று அன்வாரண்டட் ஃபுட், தேவையில்லாத உணவுகள். அதாவது ஃபஸ்ட்டு வெளியே சாப்பிட்றது தவறு, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு மீறியும் சாப்பிடும். அப்புறம் இந்த நைட் டைமில் சாப்பிட்றது தவறு, அது மீறி எல்லோரும் செய்யணும். அப்புறம் நிறைய குக் பண்ணக்கூடாது. சிம்பிள் குக்கிங் தான் எப்போவுமே குட் ஃபார் ஹெல்த்து. ஸோ தயவுசெய்து நல்ல உணவை சாப்பிடுங்கள். இந்த சைவம் அசைவம்லாம் பேதம் வேணாம். நல்ல உணவை பேலன்ஸாக சாப்பிடுங்க. அசைவம் விருப்பம் இருக்கவங்க அசைவம் சாப்பிடுங்க, சைவம் விருப்பம் இருக்கவங்க சைவம் சாப்பிடுங்க. அதில் இன்னும் ப்ராப்ளம் கிடையாது. ரெண்டாவது பெரிய ப்ராப்ளம் செல்ஃபோன். தயவு செய்து இந்த குட்டி செல்ஃபோன்ஸ்க்கெல்லாம் மாறுங்க. இதை யூஸ் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான ஒரு லைப்ரரியாக யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு கல்பக விருட்சமாக யூஸ் பண்ணுங்கள். இது இன்னொரு பக்கம் இந்த ஃபுட்டு நைட்டு தூங்கவே மாட்டுறாங்க இந்தியன்ஸ். என்னடா இந்தியன்ஸ்னால் நம்மளாம் இந்தியன்ஸியா? நானும் இந்தியன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லாத்துக்குமே ஃபோன் கேட்டால் நான் சாய்பாபா பாட்டு கேட்குறேன், இளையராஜா பாட்டு கேட்குறேன், யூடியூப்பில் மாடி தோட்டம் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோஸ் பார்க்குறேன். அப்புறம் எப்படி வெயிட் லாஸ் பண்ணலான்னு வீடியோஸ் பார்க்குறேன். குக்கிங் நாளைக்கு காலை என்ன குக் பண்ணலான்னு வீடியோஸ் பார்க்குறேன். இல்லை கன்ஸ்ட்ரக்டிவாக தொழில் ப்ளம்பிங் எலக்ட்ரிக்கல்லாம். அது என்ன நைட்டு தான் நான் உங்களுக்கு இழிச்ச வயசத்தியா? நைட்டுங்கிறது தயவு செய்து புரிஞ்சுக்கணும். இரவுங்கிறது வெறும் இரவு கிடையாது. இரவுங்கிறது மரணத்துக்கு ஓமை. ஒரு டெத்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் தூக்கம் மாதிரி இருக்கும். தூக்கம் எப்படி இருக்கும்னா மரணம் போல் இருக்கணும். அந்த ஒரு மரணம் ஒரு ஆயுள் முடிஞ்ச பிறகு அடுத்த ஆயுள் உடலை எப்படி தயார் செய்கிறதோ ஒரு இரவு தூங்கினால் அடுத்த நாளுக்கு தயார் செய்யும். உடஞ்சு போன தசைகள், உடஞ்சு போன மனசு, உடஞ்சு போன எலும்புகள், உடஞ்சு போன நரம்புகள், உடஞ்சு போன தமனிகள், உடஞ்சு போன சிரைகள் எல்லாமே சீரமைச்சு அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த ஃப்ரெஷ்னஸ்க்கு நைட்டு தூக்கம் வரலனா ஃபோனு, பொழுது போனால் ஃபோனு, என்ஜாய் பண்ணுனா ஃபோனு, டைம் பார்க்க ஃபோனு, அலாரம் வைக்க ஃபோனு, நியூஸ் பார்க்க ஃபோனு, ஃபோன். அது கல்பக விருட்சம் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதில் எல்லா ஒரு லைப்ரரியே தேவையில்லைன்றாங்க. அதில் எல்லா விஷயங்கள் இருக்குது. ரெண்டு மாற்றங்களை பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு உணவை சாப்பிடுங்க. பெரும்பாலும் காய்கறிகள், பழங்கள் உங்கள் உணவில் நிறைய இருக்கா பார்த்துக்கோங்க. குறைவாக சமைத்து சாப்பிடுங்க, நிறைவாக சாப்பிடுங்க. சாப்பிடும் பொழுது எந்த கவன சிதைவுகள் இல்லாமல் சாப்பிடுங்க. நைட் நல்லா தூங்குங்க. நமக்கு எந்த பேண்டமிக், எந்த எபிடமிக் என்ன வந்தாலும் வலியவன் வாழ்வான். மற்றொரு முக்கியமான சந்திப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.